கொச்சி கத்திரிக்கடவு பகுதியில் உள்ள உணவகம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரீம் உணவகம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வெள்ளி மற்றும் வியாழக்கிழமை இந்த உணவகத்தில் உணவருந்திய சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஏற்பட்டிருக்கு. வயிற்றுப்போக்கு, வாந்தி, அதிக காய்ச்சல் மற்றும் வயிற்று வலிக்கார அறிகுறிகளுடன் கொச்சியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த 50க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டனர். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இதுல 27 பேர் தொடர் சிகிச்சை பெற்று வராங்கன்னு சொல்லலாம். இவர்கள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா சிகேலா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சிகேலாவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவகத்தில் ஏற்பட்ட ஃபுட் பாய்சனுக்கு முக்கியமான காரணம் சிகேலா பாக்டீரியா தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கொச்சி வடக்கு போலீசார் உணவக உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை பார்த்தீங்கன்னா அந்த உணவகத்தின் உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார். மேலும் இந்த ஹோட்டலை தற்பொழுது மூடியுள்ளனர். மேலும் இந்த சிகிச்சை பெற்று வருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய மாதிரிகளும் பரிசோதனைக்காக சுகாதாரத்துறை அனுப்பியுள்ளது. இந்த நோய் பரவல் எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பலருக்கும் இந்த பாக்டீரியா தொற்று காரணமாக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதாவது கோழி உணவுடன் வழங்கப்பட்ட மயோனைஸ் இந்த பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம்.